تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரின் எல்லா பள்ளிவாசல்கள் மார்க்க அமைப்புகளினுடைய மாண்பார்ந்த நிர்வாக அங்கத்தினர்களே, தங்களுடைய பயிற்சி காலத்தில் சிறப்பாக திருமறையை கற்று இன்றைக்கு நிறைவு செய்கிற அன்பு சகோதரர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் உலகம் முழுக்க திருக்குர்ஆனை ஓதுபவர்களின் எண்ணிக்கை பல கோடி. சுமார் 180 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்கிறோம் என்றால் 100 கோடி பேர் தாராளமாக குர்ஆன் ஓதுவார்கள். அல்லாஹ் குர்ஆனுக்கு வைத்த பாக்கியம் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட நாடுகளை விட அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாத நாடுகளில் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறார்கள். ஒரு மக்காவோ மதீனாவோ ஒரு சவுதியோ எகிப்தோ முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கிற அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கிற அந்த நாடுகளில் எல்லாம் அரபு மொழி தாய்மொழி. ஆனால் உலகத்தில் அதிகமாக திருக்குர்ஆனை ஓதுபவர்கள் என்று பட்டியல் எடுத்தால் முதல் நாடு இந்தியா, முதல் நாடு இந்தோனேஷியா, இரண்டாவது இந்தியா. அல்லாஹ் குர்ஆனுக்கு வைத்திருக்கிற மரியாதை இந்த உம்மத்தினுடைய சிறுவன் கூட ஏதேனும் ஒரு துண்டு சீட்டிலே அரபி எழுதி இருந்து அதை கீழே கிடந்தால் பத்திரமாய் அதை எடுத்து முத்தம் கொடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுவான். அந்த மொழியை, அரபு மொழியை கீழே கூட போடுவதற்கு, காலிலே படுவதற்கு இந்த முஸ்லிம் உம்மத்து அதை சகித்துக் கொள்வதில்லை. இப்படி ஒரு அபாரமான திருமறையை கையில கொடுத்த இறைவன் அதற்கென்று சிறப்புகளை வைத்தார். இந்த உலகத்தில் தௌராத்தை முழுவதுமாக மனனம் செய்தவர்கள் அதிகமாக யாரும் இல்லை, 1-2 பேர்களை தவிர. இஞ்சிலை அட்டை டு அட்டை மனப்பாடம் செய்தவர்கள் யாரும் இல்லை. அந்த இஞ்சிலும் பலவாறு மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் உலகத்திலே நாம் பார்த்தால் எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள். அந்த ஹாஃபிதுகளின் சூழ்நிலையை பார்த்தால் தள்ளாடுகிற வயதான ஹாஃபிதுகள், 5-6 வயதினுடைய சிறுவர் சிறுமிகள் கூட ஹாஃபிதுகள், கண் பார்வை உள்ள ஹாஃபிதுகள், கண் பார்வை இல்லாத ஹாஃபிதுகள், ஆண்களில் ஹாஃபிதுகள், பெண்களில் ஹாஃபிதாக்கள், ஏராளமான பேர். இதே சென்னையில் பல்வேறு இடங்களில் பெண்கள் ஹாஃபிதுகளாக ஆகி பட்டங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கிய செய்தி, நீங்கள் பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவதால்
புத்தகத்தின் முக்கிய செய்தி என்ன தெரியுமா? காயல்பட்டணத்தில் ஒரு பொண்ணு 6 வயசு திருக்குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். 6 வயசு. எல்லோருக்கும் முன்னால குர்ஆனை ஓதி ஒப்பித்திருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உலமாக்கள் சபை சார்பாக அந்த பெண்ணை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துகிறார்கள். 6 வயது சிறுமி முழுமையாக 6666 வசனங்களை மனப்பாடமாக ஓதுவதென்றால் நாம் இந்த நேரத்தில் தான் வருத்தத்தோடு அதை யோசிக்க வேண்டும். இங்கே 6 வயதல்ல 60 வயதாகியும் பார்த்து ஓத தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். 6 வயசுல பார்க்காம ஓதுறவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிற அதே தமிழ் சூழலில் 60 வயதாகியும் பார்த்து ஓத தெரியாது என்கிற சூழ்நிலை இருக்காது. சில பேர்லாம் கபருக்கு போறாங்க, குர்ஆன் ஓத தெரியாமலேயே போகிறார்கள். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க. ஓத தெரியாதவங்க யாராவது இருந்தா நான் இந்த சபையில சொல்றேன், குறைந்தபட்சம் மௌத்தாவதுக்கு முன்னாடியாவது ஓதி முடிச்சிருக்கேன். ஓத தெரியாமல், அரபு மொழி தெரியாமல், அரபு மொழி நமது வாயிலே வராமல் நாம் செல்லக்கூடாது. மன்னரையின் மொழி, சுவனத்தின் மொழி, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மொழி, அது திருக்குர்ஆனுடைய மொழி. கண்பார்வை உள்ளவர்கள் எல்லாம் கூட இதில் அதீத அக்கறை காட்டாமல் சிரத்தை எடுக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இங்கே மாற்றுத்திறனாளிகளாய் அல்லாஹ்வால் மிகப்பெரிய அந்தஸ்தை வறுமையில் கொடுப்பதற்காக பார்வை எடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் இன்றைக்கு திருக்குர்ஆனை ஓதுவதற்கு இப்படி ஆர்வம் காட்டுவதும், இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர் வந்து இருந்து அவர்களுக்கே உரித்தான அந்த முறையிலே குர்ஆனை ஓதி இணையதளங்களில், குறிப்பாக யூடியூப்களில் நீங்கள் தேடி பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. கண்பார்வையற்றவர்கள் எத்தனை பேர் அவர்களுடைய அந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு காரிகள் எல்லாம் தோற்று போகிற அளவுக்கு ஓதுகிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். லாஸ்ட் இயர் கடைசி இப்ப போன வருஷத்துல அகில உலக குர்ஆன் புனனம் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவர் தஜிகிஸ்தானை சேர்ந்த கண்பார்வையற்றவர். அகில உலக குர்ஆன் புனனம் போட்டி பார்த்து ஓடுகிற எத்தனையோ ஆபத்துகள் எல்லாம் போட்டி போடுகிற இடத்தில் ஒரு வாலிபர் பார்வையற்றவர் அகில உலகத்தின் முதல் பரிசை பெற்றார். அவருடைய பேட்டி எல்லாம் கூட வந்திருந்தது. அவங்க கேட்கிறாங்க, காரி சித்தித்து மின்ஷாமின்னு ஒருத்தர் இருக்காரு, காரி பாசித்து மாதிரி, காரி பாசித்து இன்னைக்கு காரி சுதைசு, காரி சுரை, இப்படி எல்லாம் சொல்றமே. தஜிகிஸ்தானிலே ஒரு கண்பார்வையற்றவர் தான் குர்ஆனுடைய மனன போட்டியில பரிசு வாங்கினார் என்று சொன்னோம். அவரு ஓடுற டைப் வந்து காரி சித்தித்து மின்ஷாவியை போல இருக்கிறது. அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு, என்ன, எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினீங்க உலகத்துல இவ்வளவு பேருடைய போட்டிக்கு மத்தியிலன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் சின்ன பையனா இருந்தேன், ஒரு 6-7 வயசு இருக்கும். எங்க ஊர் பள்ளிவாசல்ல குழந்தைங்க மதரசால எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். அப்ப இருந்தே எனக்கு பார்வை இல்லை. அப்ப எனக்கு நான் ஓதன கிராத் போட்டியில அப்ப வந்து எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு வந்து கேசட்டு, மக்காவுடைய இமாம் எல்லாம் ஓதன கேசட் வருதுல்ல, அந்த மாதிரி சித்திக்கு மின்ஷாவி ஓதன 30 ஜுஸுடைய கேசட் கொடுத்தாங்க. முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் தெரியும், அஜும்ரா போறவங்க வாங்கிட்டு வருவாங்க டேப் ரிகார்டர் போர்ல கேசட்டு. அது ஒரு பாக்ஸ் மாதிரி 30 ஜூஸையும் உள்ளடக்கி ஒரு ஃபைல் மாதிரி கையில கொடுப்பாங்க இல்லையா. அந்த 30 ஜூஸ் ஓதன கேசட்டு கொடுத்தாங்க. நான் வீட்டுல வந்து அதை போட்டு 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 கேட்டுக்கிட்டே இருந்து குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரையும் மதரசாவில் கொடுத்த கேசட்டை கேட்டு 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 மனப்பாடம் பண்ணி முழு குர்ஆன் மனனம் செய்து சர்வதேச அளவில் நடைபெறுகிற போட்டியில போய் பரிசு வாங்கிட்டதா. அதனால எனக்கு அந்த கிராத்து தான் தானா வரும். சித்திக்கு மின்ஷாவி அவர்களுடைய கிராத்து
வேற கிராத்து எனக்கு வராது. நான் அந்த கேசட்ல அப்படி கேட்டு 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 ஆபீஸ் ஆயிட்டேன்னு சொல்லி மிகப்பெரிய காரியான சித்தியக் மின்ஷாவின் கிராத்துக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறார்கள். இவர் அப்படி டிட்டோவா அதே மாதிரி ஓதுகிறார். நான் சொல்லிக் கொண்டிருப்பது, பார்வை உள்ளவர்களே தடுமாறுகிற போது பார்வை இல்லாதவர்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு பகீரத முயற்சியை எடுத்துக் கொள்ளுகிற சூழ்நிலையை பாராட்டவும் வாழ்த்தவும் துவா செய்யவும், அவர்களுக்கான வாழ்க்கையினுடைய வெற்றி படிக்கட்டுகள் அடுத்தடுத்து அவர்கள் விரைவாக நல்ல முறையில கடக்கவுமான ஒரு ஒத்துழைப்பு தான் இது போன்ற கூட்டங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நினைத்தால் பிச்சு குழந்தைகளை கூட ஆக்குதாக்கி விடுகிறார். உலகம் முழுக்க அப்படித்தான் ஆகுதுகள். நீங்க நினைக்கலாம் நம்ம உட்கார்ந்தா நம்மளும் தான் மனப்பாடம் பண்ணலாம், அப்படி சாதாரணமாக நீங்கள் கருதி விட முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய நாட்டம் வேண்டும், அவருடைய ரஹ்மத்தில் கிருபை அனுகிரகம் வேண்டும். இல்லாவிட்டால் நினைச்சவங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிட முடியாது, நினைச்சவங்க எல்லாம் ஓதிட முடியாது. முயற்சி எடுக்க வேண்டும், அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை தருவார். திருக்குர்ஆன் ஓதுவதை வாழ்க்கை முழுக்க எனக்கு நசீபாக்கித்தா என்பதுதான் நம்முடைய பிரதான துஆக்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய திருக்குர்ஆன் விரிவுரையாளர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாராவது நிரந்தரமாக குர்ஆன் ஓதி வரும் பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு வயதான காலத்தில் அறுதலுள்ள உம்ர் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வேலையை கூட தான் செய்ய முடியாமல் படுக்கையிலே கிடந்து அவதிப்படும் சூழ்நிலை அப்படி குர்ஆன் ஓதுபவருக்கு வராது என்கிறார்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சில பேர் பாரமா இருப்பாங்க இல்லையா, வயசும் ஆயிரும், பார்க்கறதுக்கும் ஆள் இருக்காது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் போயிட்டா நல்லா இருக்கும் கூட நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் மற்றவர்களுக்கு பாரமாய் சுய தேவையை கூட தான் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை குர்ஆனை தொடர்ந்து ஓதுறவங்களுக்கு வராது. அவர் எவ்வளவு வயசு இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போயிடுவார். அது 70, 80, 100, 120 எவ்வளவு வயசு இருந்தாலும் சரி, கடைசி நேரம் வரையும் அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு மௌத்தாகுவார். குர்ஆன் ஓதிக்கொண்டு வருவதை தொடர்ந்து செய்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் நசீபாக்குவானாக. திருக்குர்ஆன் சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு 10 நாள் 15 நாள் தங்கினாங்க, இவங்க ஓதி முடிச்சுட்டாங்கன்னு ஒரு சிம்பிளா கடந்து போக முடியாது. அதுவும் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு தனித்திறமை எல்லாம் வழங்கி இருக்கிறார். என்னன்னா, பொதுவா பார்வையை யாருக்காவது இறைவன் வாங்கி கொண்டால் ஹதீஸ்ல பார்வைக்கு மட்டும்தான் ஹபீபத்தின் ஒரு வார்த்தை வருது, கரீமத்தின் ஒரு வார்த்தை வருது. நான் என் அடியாரிடமிருந்து 2 கரீமத்தை எடுத்து விட்டால், 2 ஹபீபத்தை எடுத்து விட்டால், என்ன தெரியுமா, சங்கைக்குரிய பிரியத்திற்குரிய என்றெல்லாம் அர்த்தம். மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் படைப்பிடங்களுக்கு முன்னாலே அவர்களுக்கு தருவான் என்பதற்காக. பார்வை போன உடனே இவர்களுக்கு மனன சக்தி அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுகிறார். நம்மளை எல்லாம் விட அவங்க கொஞ்சம் வேகமா தான் இருப்பாங்க. நம்மள்கிட்ட சில பேர்கிட்ட ஒய்ஃப் நம்பர் கேட்டா தெரியாது, ஒய்ஃப் நம்பர் சொல்லுங்கன்னு கேளுங்க, மனப்பாடமா சொல்ல தெரியாது. அவர் உடனே மொபைல் எடுப்பார். அவங்க அண்ணன் நம்பர் கேளுங்க, மொபைல் எடுப்பார். கால சூழ்நிலையில டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. நம்ம மனசுல எல்லாம், மைண்ட்ல எல்லாம், மனப்பாடத்துல எல்லாம் ஒரு 2-3 நம்பர் கூட நிக்கிறது இல்லை. இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா நிறைய நம்பர்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. கேட்ட மாத்திரத்திலே மனனம் செய்து விடுகிற ஆற்றல். அதனால் தானோ என்னவோ ஹதீஸ்களை வல்லுநர்களில் நிறைய பேர் பார்வை இல்லாதவர்கள். ஹதீஸ்களை வல்லுநர்கள் மிகவும் பிரபலமான அபூ ஈஸா திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு, திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்பார்வையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். நிறைய முஹத்திஸீன்களை சொல்லலாம். ஏன், சஹாபாக்களில் ஏராளமான சஹாபாக்கள் 90 வயதை தாண்டுகிற போது பார்வையற்றவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். நான் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்வதற்காக சொல்லுகிறேன்.
பார்வை இல்லாமல் இருப்பது என்பது பாக்கியம் என்று சொல்ல வருகிறது. ஏன் தெரியுமா? ஒருவேளை அது முசீபத்தாக இருந்திருந்தால் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு தந்திருக்க மாட்டான். சஹாபாக்களில் நிறைய பேர் 70 வயசில், 80 வயசில், 90 வயசில், 100 வயசில் வஃபாத்தான சஹாபாக்கள் கடைசி நாட்களில் அவர்கள் கண் தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். காலம் முழுக்க கண் தெரியாமல் இருந்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அல்லாமல் வேறு பல நபி தோழர்களும் கடைசி காலத்திலே பார்வை இல்லாமல் இருந்தது. சில பேருக்கு பார்வை போய்விட்டு ரூஹு போவதற்கு முன்னாலே சில பேருக்கு வந்தது, சில பேருக்கு வரவில்லை. நிறைய பேர் உயிரோடு இருந்த போது பார்வையோடு சந்தித்த பல பேரை பல வருஷத்திற்கு பின்னால் அவர்களுடைய ஊர்ல போய் அவர்கள் வீட்டுல போய் சந்திக்கிறார்கள். போனா பார்வையற்றவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தான் விரும்பிய ரலியல்லாஹு அன்ஹு என்று யாருக்கு பட்டம் கொடுத்தானோ, நான் பொருந்திக் கொண்டேன் என்று யாரை சொன்னானோ, அந்த மேல்மக்களை எல்லாம் கூட தங்களுடைய ஆயுடைய பிற்பகுதியில் அவர்களுக்கு பார்வை இல்லாமல் வைக்கிறான் என்றால் பெரிய கூலியை கொடுப்பதற்காக ரப்பு முடிவெடுக்கிற போதுதான் அல்லாஹ் இப்படி எல்லாம் வைக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த நிகழ்ச்சி நமக்கு இவர்களை பாராட்டுவதற்காக அமைகிறது என்று சொல்லுவதை விட, இவர்களெல்லாம் இவ்வளவு முயற்சி எடுக்கிற போது நாம் ஏன் ஓதக்கூடாது என்கிற உணர்வை மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள். நல்ல பார்வை இருந்து, டைம் இருந்து, வசதி இருந்து, குர்ஆன் கிதாப் இருந்து, சொல்லிக் கொடுக்க ஆள் இருந்து, திரும்பிய பக்கமெல்லாம் ஆலிம்களும் ஆபீஸ்களும் இருந்து ஓதி கொடுப்பதற்கு நாலா பக்கமும் கூவி கூவி அழைக்கிற சூழ்நிலையிலும் கூட கொஞ்சம் பொருட்படுத்தாம ஓதாம இருக்கிறவர்கள், அவர்களிடத்துல என்ன பதில் இருக்கிறது, அல்லது அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு சொல்ல என்ன பதில் இருக்கிறது? ஒரு நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதுனாங்க தெரியுமா? குர்ஆன் வகி இறங்கிய காலத்தில் குர்ஆனை எழுதியது எப்படி? தோல்ல எழுதினாங்க, துணியில எழுதினாங்க, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய எலும்புகள்ல எழுதினாங்க. நீள நீளமான எலும்பு, ஒரு தொடை எலும்பு எடுத்து வச்சா அங்கிருந்து கடைசி வரைக்கும் எழுத வேண்டியது. குர்ஆனை ஒன்று திரட்டுகிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை யாராருக்கு இருக்குதோ கொண்டு வாங்க என்று சொன்ன போது ஒரு சில வீடுகளிலே இருந்து மூட்டை மூட்டையாக எலும்புகள் வந்திருக்கிறது. ஒட்டகத்தோட எலும்பு ரொம்ப பெருசு. நம்ம ஆட்டோட கடையில தொங்க விட்டுருக்கிற தொடையை பார்த்திருப்பீங்க, மாட்டோட தொடையை பார்த்திருப்பீங்க. ஒட்டகத்தினுடைய தொடைங்கிறது ரொம்ப பெருசு. அதனுடைய நீளமான எலும்பை எடுத்து அங்கிருந்து இங்க வரையும் அப்படியே ஒரு பெரிய எலும்பை எடுத்து வச்சுட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அலந்தருகை சூறாவோ ஒரு வத்துவா சூறாவோ ஒரு எலும்புல பிடிக்கும். குர்ஆனில் நிறைய பகுதிகளை எலும்புகளிலே எழுதி முடித்தார்கள் என்றால், சும்மா உதாரணத்துக்கு சொல்றதுன்னா லாரி நிறைய எலும்பு ஏத்தணும்னா ஒரு 10-15 சூறா வரும். நிறைய எலும்புகள் சாக்கு முட்டைகளிலே கட்டி கொண்டு வந்து நாங்கள் எழுதிய குர்ஆன் என்று குர்ஆனை தொகுக்கிற கமிட்டியாக இருந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து குர்ஆனுடைய பதிவுகள் நடந்தது. அந்த பதிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்த குர்ஆன் பிரதியோடு ஒப்பிட்டு பார்த்து தொகுக்கப்பட்ட வரலாற்றை நாம் படிக்கிற போது, இன்னைக்கெல்லாம் எலும்புல எழுதி வச்சு, துணியில எழுதி வச்சு, தோல்ல எழுதி வச்சு கஷ்டப்படுற மாதிரியா இருக்கு. விதம் விதமா குர்ஆன் நம்முடைய வீட்டு அலமாரியில, பள்ளிவாசலுடைய அலமாரியில இல்ல அதெல்லாம் இப்ப ரொம்ப தூரம். நம்முடைய எல்லா மொபைல்கள்ல, எல்லாரும் மொபைல்கள்ல குர்ஆனை வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் லகுவானதற்கு பின்னாலும் கூட இந்த நூற்றாண்டிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெற்று சுமார் 1495 வருஷம் கடந்ததற்கு பிறகும் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய கேவலம். இன்னைக்கு இந்த கேவலத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். வயதானவர்களை பற்றி கூட கொஞ்சம் வருத்தம் கம்மியாக இருந்தாலும்
பருவ வயதை அடைகிற பையன், பருவ வயதை அடைகிற பிள்ளை குர்ஆன் ஓத தெரியாமலேயே இன்றைக்கு பருவ வயதை அடைகிறது. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வயசுக்கு வர்ற பெண்ணு வயசுக்கு வர்ற வரையும் குர்ஆன் ஓதலைன்னா அந்த தாய் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு பையன் 15 வயசு வரைக்கும் குர்ஆன் ஓத தெரியலன்னா அந்த தகப்பன் தாய் சரியில்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்ததனுடைய வருத்தத்தை அவர்கள், அதனுடைய சிறப்பை அவர்கள் உணரவில்லை. பருவ வயதுக்குள்ள அவங்க பார்த்து குர்ஆன் ஓதுகிற வேலையை முடித்து விட வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்னைக்கு கட்டி கொடுத்ததுக்கு பின்னாடியும் கூட குர்ஆன் ஓத தெரியுது இல்லை. ஏராளமான இடங்களில் இன்னும் சில பேர் நம்மளுக்கு வயசு 50 60 ஆச்சு, இது எங்க போய் உட்காந்து ஓதி அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு மெசேஜ், அதை திறந்து பார்க்காமலே நீங்கள் எப்படி கபருக்கு போக முடியும்? மொபைல்ல 1 மெசேஜ் ரிசீவ்டு அப்படின்னு எந்த கூட்டத்தில் உட்காந்துருந்தாலும் சரி உடனே தொடர்ந்து பார்த்துறாரு. டக்குன்னு அந்த கூட்டத்திலையும் அப்படி எடுத்து அப்படி பார்க்கிறாரு, என்னன்னா மெசேஜ் ஏதோ வந்திருக்கு. உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய மெசேஜ் குர்ஆன். அது உன்னோட இன்பாக்ஸ்ல, உன்னுடைய அலமாரியில அப்படியே இருக்கு, திறந்து பார்க்கவே இல்லை. கபருக்கு போகிறான், அவனுக்காக இறங்கிய திருமறையை ஒரு முறை கூட அவன் திறந்து பார்த்ததில்லை, ஓதி பார்த்ததில்லை, ஓத முயற்சி எடுத்ததில்லை என்பது பெரிய காரணம். எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த திருமறை வந்தது, கொண்டு வந்த வரலாறு. நான் சொன்னேன் எழுப்புகளில் எழுதினார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வர்றதெல்லாம் சும்மா சாதாரணமா வரல. ஒவ்வொரு வஹி வருகிற போதும் ஏறத்தாழ செத்து பிழைப்பது போல ஒவ்வொரு வஹி வர்றப்போ அவன் நினைச்சிட்டு இருக்கிறோம் குர்ஆனுடைய வசனம். கஷீது அலா நஃப்ஸி சஹீஹுல் புகாரில ஃபர்ஸ்ட் ஆரம்ப பக்கத்துல வர்ற ஹதீஸ் என்ன தெரியுமா? வஹி வந்தப்போ முதல்ல வஹியை வாங்கினப்ப இருந்த சூழ்நிலையை சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்னுடைய உயிர் மீது பயந்து விட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, என்னமோ ஆயுர்மோன்னு பயமா இருந்துச்சு. அதுலதான் அடிச்சு உளுந்து ஓடி வந்தது, நேரா கதீஜா அம்மாட்ட வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி வந்தால் உடல் எடையாகிவிடும், வியர்வை முத்து முத்தாய் வரும். யாராவது ஒருவருடைய மடியில படுத்திருந்தால் அதன் படியை சம்பந்தப்பட்ட நபர் உணர்வார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், என் மடியின் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்திருக்கிற போது வஹி வந்தது. அந்த வஹியை பார்த்து, அதன் எடையை பார்த்து, அதன் புஷ்டியை பார்த்து நான் பயந்தேன். எந்த அளவுக்கு பயந்தேன்? என் தொடை எலும்பு உடைஞ்சிருமோன்னு நான் பயந்தேன். உங்களுக்கு தெரியும், உடம்புல இருக்கிற எலும்புகள்லயே தொடை எலும்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. முழுக்க முழுக்க சதையால் மூடப்பட்டது. வேற இடத்துல எல்லாம் தொட்டா எலும்பு வெளியில தெரியும், தொடையின் எலும்பு தெரியாது. உள்ள இருக்கிற அந்த எலும்பு உடைஞ்சு போயிரும் நான் பயந்தேன். ஏன்னா வகி வர 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 ரசூலுடைய தலையினுடைய வயிற்று கூட்டிட்டு போச்சு. மக்காவிற்கும் மதீனாவுக்கும் இடையிலே ஒரு தடவை ஒட்டகை பயணத்திலே அவர்கள் சவாரி போய் கொண்டிருந்த போது வகி இறங்குகிறது. நிலைமை என்னன்னா, ஆயிரக்கணக்கான இல்லை டன் கணக்கான எடைகளை சுமக்கிற ஒட்டகம் வகி வந்த உடனே அப்படியே விழுந்துருச்சு, அப்படியே உட்காந்துருச்சு. ஏன்னா ஓடிக்கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற, நின்று கொண்டிருக்கிற ஒட்டகத்தான் அந்த வகியை வாங்கும், அந்த சுமையை தாங்கும் சக்தி நிச்சயமாக இல்லை. மனிதர்களுக்கு இல்லை, ஒட்டகத்திற்கு இல்லை. இவ்வளவு பெரிய எடை கூடிய ஒரு விஷயத்தை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் அந்த வகியை 23 வருஷ காலம் வாங்கி வாங்கி தொகுத்து தொகுத்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக குர்ஆன் திரும்பிய திசையெல்லாம் குர்ஆன் என்கிற ரீதியில் நம்முடைய கைக்கு வந்ததுக்கு பின்னாடியும் நாம் ஓத தெரியவில்லை என்றால், சில பேர்லாம் காலம் போற குழுவல்லாவும் தான், காலம் போற குழுவல், எல்லா தொழுகையிலும் குழுவல்லாம், வேற எந்த சூறாக்களும் தெரியாது. அதிகபட்சமா ஒரு 4 சூறாவிலேயே வண்டியை ஓட்டுவார், மௌத்தா போற வரையும் வண்டி ஓட்டுவார். சில பேர் குழுவல்லாலேயே அஜிக்கும் போயிட்டு வந்துடுறாங்க, உம்ராவுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க. என்னங்க எல்லா ரகத்துக்கும் குழுவல்லாம், என்ன ஓதனைங்க ஆச்சு குழுவல்லாம்.
நமக்கு அது ரொம்ப பெரிய கையெழுத்து. அவ்வளவுதான். வேறு சூறாக்கள் மனநம் இல்லை, அதுக்குள்ள முயற்சி இல்லை, எதுவுமே இல்லை. அதை தாண்டி அவருக்கு தெரியாது. திருக்குறானில் இந்த பிஞ்சு குழந்தைகள்லாம் இன்னைக்கு எத்தனை சூறாக்கள் மனப்பாடம் செய்கிறது. இதோ இங்கே பார்வையற்றவர்கள் எவ்வளவு தெளிவாக சூறாக்களை எல்லாம் மனநம் செய்திருக்கிறார்கள். இங்க ஒரு சின்ன ஆண்டு ஒன்று பாகிஸ்தான் அதை சொல்லிக் கொடுக்குது எல்லாத்துக்கும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி. ஒரு தலைமுறை கவனம் செலுத்தாமல் கடந்திருக்கிறது. அவர்கள் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நேரம் இருந்தது, குர்ஆனை பார்த்து ஓதுவதற்காக மிகப்பெரிய பிரயாசை எடுத்துக் கொண்டவர், அதுக்காக அடி வாங்கியவர். உங்களுக்கு தெரியும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரா அர்-ரஹ்மான கஅபால வச்சு ஓதுனப்பதான் அபூ ஜஹல் அரஞ்சதுல காது செடிப்பறை கிழிஞ்சிருச்சுன்னு வருது. அரஞ்ச அறையில பப்ளிக்ல வந்து குர்ஆன் ஓதுற அளவுக்கு நீ வந்துட்டியான்னு சொல்லி கொஞ்சம் உடல் அமைப்பில பலவீனமான சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக போய் கையை ஓங்கியவன் அறைந்த அறை அப்படியே சொல்லுகிறார்கள், காதனுடைய ஜப்பு செடிப்பறை எல்லாம் கிழிஞ்சு போற அளவுக்கு அடிவாங்கி இருக்கிறார்கள். அவங்க செய்த தப்பு என்ன தெரியுமா? அர்-ரஹ்மான் சூராவை ஓதியது மட்டும்தான். அதனால தானோ என்னவோ அதே அபூ ஜஹல் பத்ர்ல இறந்து கடந்தப்போ காதுக்குள்ள குச்சியை விட்டு அந்த தலையை தூக்கிட்டு போனார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தலையை வெட்டியாச்சு. தலையை தூக்கிட்டு போகணும்ல, வெட்டப்பட்ட தலைய அபூ ஜஹலுடைய தலைய தூக்கிட்டு போகும்போது ஒரு குச்சியை எடுத்து இந்த காதுல இருந்து இந்த காதுக்குள்ள விட்டு தூக்கிட்டு போனார். ஏன்னா காதுடைய செடிப்பறை கிழிந்து போகிற அளவுக்கு அடி வாங்கியவர்கள். குர்ஆன் ஓத முடியவில்லை என்பதற்காக பர்குல் இமாத் என்கிற இடம் வரைக்கும் போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிற்கு தென்மேற்கே இருக்கிற தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு சந்தை பகுதி, அது பர்குல் இமாத் என்பது. ஓதருக்கு அனுமதி இல்லை இந்த ஊர்ல, இனிமேல் நான் இருக்க மாட்டேன்னு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம பொட்டி முடுக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. வழியில ஒரு பெரியவர் சந்திச்சார், இப்னு தகன்னான் அவருக்கு பேரு. அவருதான் பார்த்துட்டு, நீங்க அபூபக்கர் தானே, மக்கால தானே இருப்பீங்க, எங்க போறீங்க? இல்ல அங்க குர்ஆன் ஓத விட மாட்டேங்கிறாங்க, குர்ஆன் ஓத முடியாத ஒரு ஊர்ல நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வெளியே வந்துட்டேன். இப்ப சொன்னாரு, உங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது, வாங்க உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன், நான் பேசி ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி வந்து மக்காவின் தலைவர்களிடத்தில் பேசி நான் இவருக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று மீண்டும் கூட்டி வந்து ஊரில விட்டு போனார்கள். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்னால் குர்ஆன் ஓத முடியவில்லை என்றால் அந்த ஊரிலே நான் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது மேல். திருக்குர்ஆன் ஓதப்படாத ஒரு இடத்தில் வாழுவதை விட அந்த இடத்தை விட்டு போய்விடுவது மேல் என்கிற முடிவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் ஆம்பளைகள் மட்டுமல்ல பொம்பளைகளும் ஓதுறது இல்லை. தாய்மார்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு இதுவரை 3 தடவை என் காதல ஜெகரியார் சொல்லிட்டாரு. 300 பொம்பளை வந்திருக்காங்க, 300 பொம்பளை வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு சொல்ல ஒன்றும் இல்லை. மிக அதிகமாக குர்ஆன் ஓதுபவர்கள் ஓதியவர்கள் பெண்கள். இன்னைக்கு அவங்களும் ஓதுறது இல்லை. இந்த நாசமா போன சீரியல் வந்ததுல இருந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிற பிக் பாஸ் எல்லாம் வந்ததுல இருந்து இங்க இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் பிக் பாஸ்னா என்னன்னு தெரியல. அவங்க ஏதோ பெரிய முதலாளிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தாய்மார்கள்ட்ட கேட்க லிஸ்ட் பூரா சொல்லுவாங்க, யார் யார் உள்ள இருக்கிறா, யார் யார் வெளியே போறா, என்ன ஏது. என்னமோ அதுல இருந்து ஒருத்தி வெளியே போயிட்டா வீட்டுல இருந்து எவ்வளவு வெளியே போன மாதிரி. ஐயோ போயிட்டாரு, அவர் ஏன் போனாருன்னு தெரியுமா, அவ ஏன் போனான்னு தெரியுமா. இன்னைக்கு ஹாட் டாபிக்ல நிக்குது. பிக் பாஸ்ல இருந்து ஒருத்தர் உள்ள வர்றதும் ஒருத்தர் வெளியே போறதும் பூரா வீட்டுக்கும் அடங்காம ஊருக்கும் அடங்காம வேற மாதிரி சுத்துறவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற ப்ரோக்ராம். என்ன அஜித் இவ்வளவு கொச்சியா பேசுறாரு, சந்தேகமே இல்லாதான். எல்லாம் ஒண்ணும் புனிதமானவங்க எல்லாம் கிடையாது. இப்போ இப்படி இந்த மூதேவிகளுடைய நிகழ்ச்சிகளை உட்கார்ந்து நாம ரசிச்சு பார்த்து அதுல ஒருத்தர் வெளியே போயிட்டாரு, ஐயோ
கொடுமை. போன மாசம் ஒரு சீரியல்ல ஒருத்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் அடகாடா சொந்த புருஷனே மூத்தா போன மாதிரி. எத்தனை போப்படையே ஐயோ அது நல்லா நடிக்குமே, அது உள்ள போயிருச்சே, அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இவங்க சொந்தக்காரன் மூத்தா போனா கூட அப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்களான்னு தெரியல. இப்போ உங்களை ஆட்டி வைத்திருக்கிற சீரியல்கள், பிக் பாஸ்கள் போன்றவை என்ன ஆயிடுச்சுன்னா உங்களை விட்டு குர்ஆனை அந்த காட்சிகள் பிடுங்கி விட்டது. ஒரு நேரத்துல அதிகமா ஓதுறது வீட்டுல ஆம்பளை கூட ஓத மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்னைக்காவது ரம்ஜான்ல குர்ஆன் தூக்குவாங்க. ஆனா காலமெல்லாம் குர்ஆன் ஓதுவது பெண்கள். இன்னைக்கு இந்த சமாச்சாரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர்களிடமும் குர்ஆன் எடுபட்டு போய்விட்டது. கால கொடுமை. ரம்ஜான்ல கூட குர்ஆன் முடிக்காத தாய்மார்களை நாம் இந்த 2000களுக்கு பிந்தைய காலத்திலே பார்க்கிறோம். ஒரு நேரம் இருந்தது, பொம்பளைங்க வயசு பிள்ளைகள்லாம் கூட நான் 7 குர்ஆன் முடிச்சிட்டேன், நான் 8 குர்ஆன் முடிச்சிட்டேன், நீ எத்தனை முடிச்ச? பக்கத்து வீடுகளில் உள்ள பொம்பளைங்களுக்கு இடையில போட்டி இருக்கும். நான் 5 முடிச்சிட்டேன், 6 தொடங்கிட்டேன், நீ எத்தனை வர? நீ இப்பதான் 4 முடிச்சிருக்கியா? இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும். ஒரு ரம்ஜான் முடிவதற்குள்ளாக 7 குர்ஆன் 8 குர்ஆன் 10 குர்ஆன் முடிக்கிற தாய்மார்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்ல பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க முடியல. ஒரு குர்ஆன் வீட்டில பெண்களால் முடிக்கப்பட்டாலே பெரிய விஷயம் என்கிற அளவுக்கு காலத்தினுடைய சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், வீடுகளுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பது திருக்குர்ஆன் மட்டும்தான். நீங்கள் அதை ஓதாத வரைக்கும் 1000 துஆக்கள் பரக்கத்துக்காக செய்யுங்கள். பரக்கத்து வீட்டு வாசலை தட்டாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆன் பெட்டிகளை, வெல்வெட் பெட்டிகளை, குர்ஆனுடைய பாக்ஸ்களை எல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஓதுவதை அவர்களுக்கு வாரிசாக கொடுங்கள். அவங்க அம்மா மாதிரி அந்த புள்ள ஓதுது என்று சொல்ல வேண்டுமே தவிர வெல்வெட் பாக்ஸ்ல கொண்டு வந்து அலமாரியில வச்சா மட்டும் ஒண்ணு நடந்து போறதில்லை. இன்னைக்கு விதவிதமா அலங்காரங்கள்ல குர்ஆன் ஓத தெரியாத நிலையில் பெண்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். முழுக்க முழுக்க தாய்மார்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் கையில் எடுக்க வேண்டும். 1985 நாங்கெல்லாம் ஆபீஸ் பட்டம் வாங்கின நேரம், காரன் என்ற பெங்களூர் சபீலுர் ரஷாத் அரபிக் கல்லூரியினுடைய நிறுவனர் அல்லாமா மர்ஹூம் அபு சூத் ஹஜரத் அவர்கள், ஹஜரத் பலா தபரல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிவாக்குவானாங்க. அவங்க தான் எங்க கையில ஆபீஸ்னு சனது கொடுத்தாங்க. நாங்க அந்த ஆபீஸ்ங்கிற சனதை வாங்குறோம். வாங்கும் போது சொல்லி கொடுத்தாங்க, தம்பி ஒரு நாளைக்கு 3000வது ஓதிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சனது கொடுப்பார்கள். அது அவர்களுடைய வழக்கம். 3000 30,000 300,000 ஓத போறோம்ங்கிறது வேற. 3000க்காக குர்ஆனை தொடாம ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில வர வேணாம்னு அர்த்தம். நான் தாய்மார்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். வீடுகளில் இருக்கிற நீங்கள் குர்ஆனை தூக்காத, குர்ஆனை தொடாத நாளாக ஒரு நாள் கடக்க வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்தால் அது இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய பரக்கத். இந்த அடிப்படையில் குர்ஆனுக்கான சேவையை, குர்ஆனுக்கான பரப்புரையை, குர்ஆனுக்கான பல்வேறு விதமான சேவைகளை முன்னெடுக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்வை இல்லாமல் இருக்கிற இந்த சகோதரர்கள் செவ்வனே குர்ஆன் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களின் மூலம் விழிப்புணர்வு பெற்று இந்த சமுதாயம் குர்ஆன் ஓதுகிற சமுதாயமாக எல்லாம் வல்ல இறைவன் உருவாக்கி தருவானாக. இந்த பார்வையற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கிற அன்னூர் பைத்துல்மான் போன்ற மார்க்க அந்த அமைப்புகள், இவர்களுக்கான வளர்ச்சிகள் அல்லாஹ் அவர்களை மென்மேலும் திறம்படுத்தி வளர்த்தெடுப்பானாக. இவர்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையின் மிகப்பெரிய வெற்றியையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களுக்கு தருவானாக என்கிற நல்ல துஆவோடு குர்ஆனை ஓதுபவர்களாய், படிப்பவர்களாய், பரப்புபவர்களாய், அமல் செய்பவர்களாய், குர்ஆனை பிறருக்கு கொண்டு போய் வாழ்க்கை முழுக்க சேர்ப்பவர்களாய், சுருக்கமாக குர்ஆனின் ஊழியர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.